Lord everyone. Today Jesus on my fellowship word of God. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய நாமத்தில் விசுவாசமாய் இருந்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி இந்த காலை வெளியில் அதிகாரம் கொடுக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவர் இசப்பாவுடைய நாமத்தில் நம்ம விசுவாசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இசப்பா எனக்காக தான், என்னுடைய பாவங்களுக்கு தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார், ஜீவனை கொடுத்தார் சொல்லிட்டு நம்ம அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசித்தோம்னா இசப்பா சொல்கிறார் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு இந்த காலை வெளியில் அதிகாரம் கொடுக்கிறார். இசப்பா பிள்ளைகளாக இருக்கும்போது நம்மளால் பாவத்தை மேற்கொள்ளும் அதிகாரம் நமக்கு கொடுக்கிறார். பிசாசை மேற்கொள்ளும் அதிகாரம் நமக்கு கொடுக்கிறார். சோதனையை மேற்கொள்ளும் அதிகாரம் நமக்கு கொடுக்கிறார். அப்போ இதெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும்னா, இந்த உலக பிரகாரமான காரியங்களில் இருந்து நம்ம மேற்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகள் ஆனோன்னா நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து இந்த சாத்தானி அதிகாரத்தை மிதித்து போட செய்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. ஆமீன்.